ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வேறு வந்துட்டு ஒரு சூப்பரான அதிரடி ட்விஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம ரூல் கொடுத்துருக்காரு. ரூல் ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மேனேஜர்ஸ் டீம் வந்துட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏதாவது பண்ணணுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அன்ஷிதாக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தோணுது போல இருக்குது. பாத்ரூம் போகிறாங்க. அதுக்கு வந்து ரயன் தான் பெடல் பண்ணுறாப்புல. அப்போ வந்து உள்ளே போயிட்டு வந்துடுறாங்க. பாதி பக்கெட் தண்ணியோட வராங்க. ஏன்னா இங்கே உள்ளே வந்து அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சி தான் உள்ளே போக முடியும். அதான் ரூல் நம்பர் 1. வேறு வழியே கிடையாது. அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? அப்போது பாதி பக்கெட் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஒரு மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, முத்தும் விஷாலும் இந்த பாதி பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துருங்கன்றாங்க. இன்னொரு மேனேஜர் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த பாதி பக்கெட் வந்து மேனேஜர்ஸ்க்கு தான், அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா அப்போ தானே வந்துட்டு அங்கே ஒரு மேட்ரு வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அதில் தானே வந்து ஜாலியாக இருப்போம். இப்போ இவங்க காலி பண்ணுறாங்கன்னா திரும்ப போய் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது விஷால் ஒரு பக்கம் செம்மையாக டென்ஷன் ஏறாரு. இன்னும் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து மாற்றி பேசிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் தண்ணி வந்துட்டு பிடிச்சி தர அந்த பாதி தண்ணியில் போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் வேறு வந்துட்டு போகக்கூடாது சொல்லிட்டாங்க பொழுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மோக் பண்ணால் தான் உங்களுக்கு டென்ஷனே குறையும் போல இருக்குது. அதனால் வந்து அந்த ஸ்மோக்கிங் ரூமே இப்போ வேணான்னு சொல்கிறீங்க. பாத்ரூமுக்கு ஒருத்தர் தனித்தனியாக ஒரு ரூலை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகிறாங்க மஞ்சள் திடீர்னு. ஏன்னா மஞ்சள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமே. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல் உரிமையே கிடையாதுன்றாங்க. ஏன்னா நீங்கள் லேபர், நாங்கள் வந்து மேனேஜர், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். பிக் பாஸ் கொடுத்துட்டாரு, என்ன வேணால் நீ ரூலை போடு, இந்த கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்துன்னு. நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின் போது விஷால் வந்து டென்ஷன் ஆகிறாரு. நான் யாரா இப்போ நீங்கள் வந்து எல்லாம் சொல்கிறதுக்குலாம் அங்கே மண்டே ஆட்டணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது லைவில் நான் வந்து இதுக்கு வந்து தனியாக ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ரெஸ்ட் ரூம் போகிறதே கிடையாது அப்படின்றாரு. அங்கே உள்ளே இருக்கவங்களும் அலறாங்க. யோ இரியா, நாங்கள் ஒன்றும் போகல, முத்துக்குமாரனுக்குலாம் வயிறு செம்மையாக வலிக்குது போல இருக்குது. ஏன்னா அடக்கி வச்சுட்டு இருக்காரு. காலையிலே இந்த மாதிரி பிரச்சனை வேறு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி உள்ளே வர வந்து சத்யா வர இருக்கார் போல இருக்குது. இரியா, அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ப்ராடெஸ்ட் பண்ணியா, நீ ப்ராடெஸ்ட் பண்ணி எங்கள் எல்லாரும் உள்ளே விடாமல் போயிட்டால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போது தெரியல. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கண்டென்ட் இருக்கும் போல இருக்குது. சரி, இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.